இந்த கொஸ்டின் படித்தாச்சு. அப்புறம் சாப்டர் 2 அதுவும் முடிச்சாச்சு. இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேறு என்ன இருக்குது? ஐயோ பாவ புள்ள சத்யா, காலையில இருந்து பிள்ளை விழுந்து விழுந்து படிக்குது. ஒரு காப்பி கீப்பி போட்டு கொடுப்போம். டைபோரானின் பயன்கள் உந்திகளில் உயர் ஆற்றல் எரிபொருளாக பயன்படுகிறது. கரிம வேதியியலில் ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தப்படுகிறது. உலோகங்களை ஒட்ட வைக்கும் சுடரில் பயன்படுத்தப்படுகிறது. வெல்டிங் டார்ச்சாகவும் பயன்படுகிறது. கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ கண்ணினா கிளிமா பாட்டு போட்டு கிடக்கா. எம்மா எம்மா பாருமா, நானே கஷ்டப்பட்டு எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கேன். இவ இப்ப பாரு கண்ணினா கிளிமா டிவில போட்டு கிடக்கா. எப்படிமா படிக்கிறது? ஏ கண்ணிமா காட்டு மல்லி என்னம்மா கூப்பிட்டியா? ஏமா அடிக்கிற? அந்த பிள்ளைய காலையில இருந்து கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு. நீ கனிமா குனிமானி இப்ப பாட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க. கால் உடைச்சிருவேன் பாத்துக்க. எம்மா அவ படிச்சா அதுக்கு நான் என்னம்மா செய்யட்டும்? எனக்கு போர் அடிக்குது இல்லம்மா. ஏடி உனக்கு போர் அடிக்குதுன்னு நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா உனக்கு சந்தோஷமா? ரொம்ப அளக்காத சரியா? நான் சவுண்ட் சின்னதா தானடி வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்னடி பிரச்சனை? வாய மூட்டுடி. இந்த பிள்ளைக்கு எக்ஸாம் முடியற வரைக்கும் டிவி கீவிங் பக்கம் போயிட்டா காலை முறிச்சு போடுமா பாத்துக்க. போய் வீடெல்லாம் தூத்தி எடு. சவுண்ட் சின்னதா வச்சு கேக்குறாளா? ஒரு பொறுப்பே இல்லம்மா. போதுமாடி உனக்கு? இதுக்கு தானே அலறிட்டு இருந்த. பின்ன நான் படிக்க வேண்டாமா? கொஞ்சம் சத்தம் சின்னதா வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல. அப்படியே 7 ஊருக்கு கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி படிக்கிறது? ஜனனி சொல்லுடி. நான் எல்லாம் படிச்சுட்டு ஜனனி. எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரிவிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் படிச்சிட்டியா? ஓ சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்துடி. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நாளைக்கு நமக்கு தான் கஷ்டம் ஆயிரும். சரி சரிடி, காலைல சீக்கிரமே வந்துடு. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஹால் டிக்கெட் உள்ளே போக முடியாது. சரி வைக்கிட்டா? ஏன் இப்போ மட்டும் ஜனனி குணனின்னு பேசும்போது உனக்கு நேரம் போகலையோ? நான் படிப்பை பற்றி தானடி பேசினேன். நான் என்ன உன்ன மாதிரி கனிமா குனிமான்னு பாட்டா போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு படியா நடிப்பா படிக்கிறேன்னு ஏதாவது அப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கவல்ல, அப்ப வச்சுக்கிறேன்டி உன்னை. ராணி எங்க வந்துட்டீங்களா? ஆமாம்மா வந்துட்டேன். ஆமா பிள்ளைங்க எங்க? சத்யா படிச்சுக்கிட்டு இருக்கா. சோனி அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி இந்தம்மா வழியில ஜூஸ் வித்துக்கிட்டு இருந்தான். வெயில் வேற ரொம்ப இருக்குது பாத்தியா? அதான் சத்யா கொஞ்சம் ஊத்தி கொடு, பிள்ளை படிக்குது இல்ல பாவம். ஆமாங்க, நானே சொல்லலாம்னு இருந்தேன், நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்களே. இது என்ன ஜூஸுங்க? அதுலயே போட்டிருப்பான் பாரு, நல்லா இருக்கும்னு சொன்னா அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே ஊத்தி கொடு. சரிங்க, உங்களுக்கு அப்படியே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வந்து கை கால் கழுவிட்டு சாப்பிடுங்க வாங்க. ஜூஸ் எப்பா? யாருக்குப்பா? எனக்கா? உனக்கும் தான் மக்களே, அக்காவுக்கும் தான். அக்கா காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருப்பா பாத்தியா? அதான் கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு நேராவே அவளுக்குன்னு சொல்ல வேண்டியது தானப்பா. ஏன் மக்களே ஒரு மாதிரி கோவமா இருக்க? ஏரா நீ பிள்ளைய திட்டிட்டியா? நான் ஒண்ணும் செய்யலங்க. அந்த பிள்ளை காலையில இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவ கனிமா குனிமான்னு அவ்வளவு சத்தம் வச்சு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா அந்த பிள்ளை எங்க இருந்து படிக்கணும் வேண்டாம்? எப்பா நான் ஒன்றும் அவ்வளோ சத்தம் வச்சு கேட்கலப்பா. போர் அடிக்குதுன்னு கம்மியாக தான்ப்பா வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே அம்மைக்கு கோவம் வந்து என்னை திட்டாப்பா. சரி விடு மக்களே, நாளைக்கு உனக்கும் அப்படித்தானே. அக்கா படிக்கும்போது தொந்தரவு செய்யாதேன்னா அப்போ ஜூஸ் வாங்கி குடி. என்னடி அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிற? சீக்கிரம் வா மடமடன்னு. போ மக்களே, அப்படியே நிக்காத. போய் அம்மைக்கு ஏதாவது கூட மட ஒத்தாசியா இருப்போ. ரொம்ப ஓவராலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கைக்கால் கழுவிட்டீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா? போடுமா, கையோட சாப்பிட்டே போயிடலாம். சோனி அப்பாக்கு அந்த சேர் எடுத்துட்டு வா மக்களே. அக்கா அங்க படிக்கிறாள, நம்ம அங்க போய் உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம்னா அவளுக்கு தொந்தரவா இருக்கும். இங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். போய் எடுத்துட்டு வா. கொண்டாந்துட்டியா? எங்க இதுல இருங்க. நீ ஏன் மட்டும் பாத்துக்கிட்டே இருக்க? இங்கே உட்காரு, போட்டு தாரேன், நீயும் சாப்பிடு. எங்க இந்தாங்க, இந்த மக்களே சாப்பிடு. எம்மா எனக்கு தான் மீன் குழம்பு பிடிக்காதுன்னு தெரியும்லம்மா, அப்புறம் ஏம்மா இதே கொடுத்த? ஏட்டி அக்கா படிச்சுக்கிட்டே இருக்கா, அவளுக்கு தொந்தரவா இருக்கும் தான் மசாலா கிசாலா ஒண்ணும் அரைக்காம வெறும் கறி மட்டும் வச்சிருக்கேன். நாளைக்கு நல்ல மீன் பொரிச்சு தாரேன், நீ நல்லா தின்னுவியாமா. இப்போ இத சாப்பிட்டுக்க. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு மீன் கறி ஒண்ணு வேண்டாம். வேற ஏதாவது குழம்பு இருந்தா தா, இல்லனா எனக்கு சோறே வேண்டாம். ஏட்டி இதுதான் இருக்கு, திங்கிறதா தின்னு, இல்லனா வெச்சிட்டு போயிட்டே இரு. ஆள பாரு,
போறான்னுக்கிட்டு. எங்க நீங்க சாப்பிடுங்க, அவ கிடக்கா இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. சாப்பிடு மக்களே, மீன் கறி உடம்புக்கு நல்லது தானே. வறுத்த மீனை விட இந்த மீன் குழம்பு தான் மக்களே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடு, அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்றா. ஆமா, அவ அங்க தலைக்கு மேல ஒரு கண்ணாடியும் கண்ணுக்கு ஒரு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு ஒரு படியா நடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க அது தெரியாம ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நீ படிச்சாலும் அப்படித்தான் மக்களே. உனக்கு பப்ளிக் எக்ஸாம் வரும்போது இப்படித்தானே கவனிப்போம். சாப்பிடு சாப்பிடு. ராணி நீ சாப்பிடலையா? இல்லங்க, பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கல, நான் போய் அவளுக்கு அள்ளி கொடுத்துட்டு வரேன். அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. சோறெல்லாம் இங்கதான் இருக்கு, ஏதாவது வேணா போட்டுக்கங்க. என்ன சரிம்மா போ. பாத்துக்கிட்டே தானே இருக்கேன். சத்யா, மக்களே சத்யா. என்னம்மா? மக்களே சாப்பிடாம கூட படிச்சுக்கிட்டு இருக்கியே, அம்மா அப்படியே உனக்கு அள்ளி தரேன், அப்படியே சாப்பிட்டே படிக்கிறியா? சரிம்மா, நீ சாப்பிட்டியாம்மா? இல்லம்மா, அப்பாவும் சோனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் உனக்கு அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஹீர் போய் எடுத்தாரேன். சரிம்மா. மக்களே மீன் கறி தான் வச்சிருக்கேன், இன்னைக்கு சாப்பிட்டுக்க. நாளைக்கு அம்மா வேற செஞ்சு தரேன். என்ன உனக்கு தொந்தரவா இருக்குன்னு தான் வேற எதுவும் செய்யல. சரிம்மா, பரவாயில்ல. இந்த மக்களே சாப்பிட்டு. சத்யா மக்களே சாப்பிட்டியா? தோப்பா சாப்பிட்டே படிச்சிட்டு இருக்கேன். சரி மக்களே, சாப்பிட்டு நல்லா படிச்சு நல்லா எழுதணும். என்ன? சரிப்பா, கண்டிப்பா நான் நல்ல மார்க் வாங்கிடுவேப்பா. எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டேன். தெரியும் மக்களே, நீ தானே கிளாஸ்லயே எப்போதும் ஃபர்ஸ்ட் வருவ. இதுல மட்டும் கோட்டை விட்டுருவியா என்ன? என் பிள்ளை எனக்கு தெரியாதா? சாப்பிடு சாப்பிடு. எங்க இங்க எல்லாரும் படுத்துட்டு இருந்தா பிள்ளைக்கு தொந்தரவா இருக்கும். சத்யா கட்டில அப்படியே படிச்சுட்டே படுத்துக்கிட்டோம். நீங்க போய் ஹால் ரூம்ல படுத்துக்கங்க, நானும் சோனி அப்படியே கீழே படுத்துக்கிறோம். என்ன? சரிம்மா, நான் அங்கேயே படுத்துக்கிறேன், பிள்ளை படிக்கட்டும். சாப்பிடு மக்களே. மக்களே போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டு வந்து அள்ளி தரட்டா? இல்லம்மா, போதுமா, வயிறு ஃபுல்லாயிடுச்சு. சரி மக்களே, நீ அப்படியே கட்டிலே படுத்துக்க, நானும் சோனி கீழே படுத்துக்கிறேன். என்ன? எம்மா, நான் இங்க ஒருத்தி இருக்கேன், உனக்கு கவனம் இருக்கா இல்லையா? என்னமோ அவளையே தாங்கு தாங்குன்னு தாங்குற. ஏட்டி சும்மா வாட்டி, அவ பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாள்ல, அதுக்காண்டி தான். சரி சரி, நீ படுத்து தூங்கு, அவளும் கொஞ்சம் உறங்கட்டும். நீ தொந்தரவு செஞ்சுட்டு இருக்காத. ஆமா, தொந்தரவு அப்படியே செய்யறாங்க. மக்களே ஏதாவது வேணும்னா அம்மாவை உடனே எழுப்பு, சரியா? நான் சும்மா தான் கண்ண மூடிட்டு இருப்பேன். நீ அம்மா தூங்கிட்டான்னு நினைச்சு பேசாம இருந்துடாத. காப்பி கீப்பி வேணும்னாலும் உடனே என்னை எழுப்பு, அம்மா உடனே போட்டு தந்துடுறேன். என்ன? சரிம்மா, நீ எனக்காக முழிச்சிட்டு இருக்காதம்மா, படுத்து தூங்கு. ஏதாவது வேணா நானே எடுத்துக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டாம் வேண்டாம் மக்களே, எது வேணாலும் அம்மாவே கூப்பிடு, சரியா? நீ அங்கங்க போய் தூக்கத்தை கீக்கத்தை எடுத்துக்காத. என்ன? சரிம்மா, படுத்துக்கோ. இது முக்கியமாக இதில் பயன்படுத்தி படிக்கிறது. உயர் ஆற்றல் எரிபொருள் பயன்படுகிறது. ஒடுக்கும் காரணியாக உபயோகிக்கவும் பயன்படுகின்றன. மக்களே நேரம் ஆயிடுச்சு, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லம்மா, குளிச்சிட்டேன். தலை காயிற வரைக்கும் அப்படியே இங்க உட்காந்து படிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேம்மா. சரி சரி மக்களே, மடமடன் போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துரு. அம்மா தோசை ஊத்தி வச்சிருக்கேன், அப்படியே சாப்பிட்டு ஓடிடு. சரிம்மா, இப்ப வந்துடுறேன். மக்களே ரெடியா போலாமா? போலாம்ப்பா. சத்யா, எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் படிச்சிட்டியா? எல்லாம் மனப்பாடமா தெரியும்ல? எல்லாம் படிச்சிட்டேன் ஜோனி. சரி சரி சத்யா, ஒரு கொஸ்டின் விட்டுறாத. எல்லாத்தையும் நல்லா படிச்சு அப்புறமா எழுது. என்ன? கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்க, அப்புறமா எழுது. அப்புறம் டைம் முடியறதுக்குள்ள முக்கியமான கொஸ்டின்ல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரெட் பென்னோ இல்ல கிளிட்டர் பென்னோ வச்சு நல்லா மார்க் பண்ணிரு. விட்டுறாத சத்யா. பேப்பர் டைப் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு அப்புறமா கட்டு. என்ன? சரி சோனி, கண்டிப்பா நல்லா எழுதுவேன். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கணும், நீயும் ப்ரே பண்ணிக்க. என்ன? கண்டிப்பா சத்யா. ஏமட்டி நேத்து ராத்திரி தான் அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப பார்த்தா கொஞ்சம் கொலாவறீங்க. அதெல்லாம் அப்படித்தாமா, அதுக்குன்னு விட்டு கொடுக்க முடியுமா? சத்யா, 2 பெண்ணால் இங்க் ஊத்தி வச்சிருக்கல, ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆனாலும் இன்னொன்னு வச்சு எழுதிக்கலாம். 2 பெண்ணா எடுத்திருக்கேன் சோனி, எல்லாமே எடுத்துட்டேன். சரி மக்களே, நேராயிட்டே இருக்கு, போலாமா? மக்களே இந்தா சாமி போட்டோ நான் இங்கே கொண்டாந்துட்டேன், சாமி கும்பிட்டு போ. கும்பிட்டேம்மா. அம்மா, நீ அப்பாவே நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கு மக்களே, எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. ஆமா மக்களே, சாமியை வேண்டிட்டு நல்ல நிதானமா படிச்சு எழுதணும். என்ன? சரிம்மா, போயிட்டு வரேன். சோனி, போயிட்டு வரேன். பாய். சத்யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சோனி.